அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் தமிழ் அறியும் பெருமாள் என்ற படமாகும். இந்த படத்தினை ராமநாதன் என்பவர் தனது உமா பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக தயாரித்திருக்கின்றார். டி.ஆர். ரகுநாத் என்னும் இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அன்று வட இந்தியாவில் புகழ்பெற்ற கவிஞர், நாடக ஆசிரியர், எழுத்தாளர் காளிதாசன் அவர்கள் தமிழகத்தில் மீண்டும் பிறந்து தமிழ் மொழிக்கு பெருமையை வழங்கினால் எப்படி இருக்கும் என்று கதாசிரியர் இளங்கோவன் அவர்கள் சிந்தித்து எழுதிய கற்பனை கதைதான் இந்த தமிழறியும் பெருமாள் என்ற திரைப்படம். பாடலிபுத்திரி நாட்டின் புத்திரேஸ்வரியின் மகன், அதாவது அவர் ஒரு அரசர், அவரின் மகன்தான் சந்தனகுமாரன். இவன் மிகவும் அழகாக இருப்பான், படிப்பு அறிவில்லாதவன். மன்னர் எவ்வளவோ இவனுக்கு கல்வி அறிவை போதிக்க முயற்சித்தாலும் இவனுக்கு படிப்பு வருவதில்லை. கோபம் கொண்ட மன்னர் மகன் வேண்டாம் என்று மகனை நாட்டை விட்டே விரட்டிவிடுகிறார். படிக்காமல் போனதாலேயே விரட்டப்பட்ட ராஜகுமாரனாகிய சந்தனகுமாரன் பல கஷ்டங்களை சந்தித்து அலகாபுரி என்னும் நாட்டிற்கு வருகிறான். அப்போது அந்த நாட்டின் ராஜகுமாரி 7ஆம் குழலி தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்ததும் சந்தனகுமாரன் அவளின் அழகில் மயங்கி காதல் கொள்கிறான். 7ஆம் குழலியும் சந்தனகுமாரன் அழகில் மயங்கி காதல் கொள்கிறாள். தன்னை இன்று இரவு ஒரு சாவடியில் சந்திக்கும்படி ஒரு ஓலையில் எழுதி சந்தனகுமாரனிடம் கொடுத்துவிட்டு செல்கிறாள் 7ஆம் குழலி. கல்வியறிவு இல்லாத சந்தனகுமாரன் அதில் என்ன இருக்கிறது என்று படிக்க தெரியாமல் தவிக்கின்றான். ஒரு குஷ்டரோகியின் கையில் கொடுத்து இதை படிக்கச் சொல்கிறான். அந்த வஞ்சக எண்ணம் கொண்ட குஷ்டரோகியோ, ராஜகுமாரி உங்களை கொன்று விடுவேன் என்று எழுதியிருக்கிறாள் என்று சொல்கிறான். இதனை கேட்டு கோபம் கொண்ட சந்தனகுமாரன் அந்த இடத்தை விட்டே சென்று விடுகிறான். அன்று இரவு அந்த இடத்திற்கு ராஜகுமாரனாக குஷ்டரோகி சென்று 7ஆம் குழலியை சந்திக்கிறான். அவளிடம் தவறாக நடக்க முயற்சிக்கிறான். முடிவில் தற்கொலை செய்து கொள்கிறாள் 7ஆம் குழலி. கொஞ்சம் தூரம் சென்ற சந்தனகுமாரன் மனது கேட்காமல் அந்த சாவடிக்கே திரும்பி வருகிறான். நிச்சயம் குஷ்டரோகியின் சதி ஏதேனும் இருக்கும் என்ற காரணம்தான் அது. வந்து பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள் 7ஆம் குழலி. நடந்த அனைத்தையும் கண்ணீருடன் சொல்லிவிட்டு இறந்து போகிறாள் 7ஆம் குழலி. கோபம் கொண்ட சந்தனகுமாரன் அருகில் நின்று சிரித்து கொண்டிருக்கும் குஷ்டரோகியின் தலையை வெட்டுகிறான். பிறகு 7ஆம் குழலியின் உடல் மேல் விழுந்து தானும் இறந்து போகிறான். இருவரின் காதலும் நிறைவேறாமல் போகவே அவர்கள் ஆவியாக அந்த சாவடியில் சுற்றித் திரிகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த சாவடிக்கு ஆத்திச்சூடியை ஏற்றிய ஔவையார் வந்து ஓய்வு எடுக்கிறார். அவரின் முன்னால் 7ஆம் குழலி, சந்தனகுமாரன் இருவரும் ஆவியாக தோன்றி தங்களின் கண்ணீர் கதையை எடுத்துரைத்து எங்களுக்கு ஏதேனும் வழியை சொல்லுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். அந்த இருவரின் ஆத்மாக்களையும் சாந்தி அடைய வைத்த ஔவையார் அவர்கள், மறுபிறவியில் நீங்கள் தம்பதிகளாகும் பாக்கியம் கிட்டும், அது மட்டுமன்றி நானே உங்களுக்கு திருமணத்தையும் செய்து வைப்பேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். மறுபிறவியில் 7ஆம் குழலி சோழநாட்டு மன்னன் கரிகால சோழன் மற்றும் தாசி மரகத வடிவுக்கு மகளாக பிறக்கிறாள். செண்பக வடிவு என்ற பெயருடன் வளர்ந்து வருகிறாள். அவர்களது அரண்மனையில் தோட்டக்காரன் முருகனின் மகனாக முனியன் என்ற பெயரில் வளர்ந்து வருகிறான் சந்தனகுமாரன். சிறு பிள்ளைகளிலேயே செண்பக வடிவும் முனியனும் இணை பிரியாமல் இருப்பதை கண்ட தாய் மரகத வடிவு தோட்டக்காரனையும் அவனது மகன் முனியனையும் அரண்மனையை விட்டே விரட்டி விடுகிறாள். இப்போது செண்பக வடிவும் முனியனும் பிரிந்து விடுகிறார்கள். அரண்மனையில் வளரும் இளவரசி செண்பக வடிவு அறிவிலும் கல்வியிலும் சிறந்தவளாய் இருக்கின்றாள். ஒருமுறை சோழ சாம்ராஜ்யத்தில் விவாத போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறாள். அது மட்டுமன்றி தமிழறியும் பெருமாள் என்ற பட்டத்தினையும் பெறுகிறாள். தன்னை எவன் ஒருவன் வாதத்தில் வெல்கிறானோ அவனையே கணவனாக ஏற்றுக்கொள்வதாகவும் கூறுகிறாள். அது மட்டுமன்றி வாதத்தில் தோற்பவர்களுக்கு தன் இஷ்டப்படி தண்டனையும் தருவேன் என்ற உரிமையையும் தனது தந்தையான மன்னனிடம் கேட்டு வாங்குகிறாள். இதற்காகவே பிரத்யோகமான அரண்மனை ஒன்று கட்டப்படுகிறது. அதில் பல நாட்டு ராஜாக்கள், மந்திரிகள் இந்த வாதத்தில் கலந்து கொண்டு தோற்கிறார்கள். பலர் தண்டனையை அனுபவிக்கிறார்கள்.
இப்போது வாலிப வயதை அடைந்த முனியன் விறகு வெட்டி பிழைத்து கொண்டிருக்கிறான். ஓர் நாள் அவன் விறகு வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியே கோயிலுக்கு செல்கிறாள் செண்பக வடிவு. அவளை ஓடிச் சென்று சந்திக்கிறான் முனியன். இருவரின் நட்பும் முதல் சந்திப்பிலேயே சண்டையாக முடிகிறது. இருவரும் வளர்ந்துவிட்ட காரணத்தால் அப்படி நடந்து கொள்கிறார்களே தவிர சிறு வயதில் அவர்கள் பழகியதை மறந்து இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அந்த சண்டையின் முடிவில் முனியன் கோபத்துடன், அகங்காரம் கொண்ட செண்பகவல்லியே, உன்னை மணந்து உன் ஆணவத்தை அடக்கி காட்டுகிறேன் என்று சபதம் செய்கிறான். இதனால் கல்வி கற்க முயற்சிக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே கல்வியில் தோல்வி மனப்பான்மை என்பதால் அவனால் படிக்க முடியாமல் போகிறது. என்ன செய்வது என்று தவிக்கிறான். அப்போது ஒரு தடவை சங்கப் புலவர்களில் தலைவரான நக்கீரரை சந்தித்து தனது சபதத்தின் விபரத்தினை எடுத்துச் சொல்லி என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கெஞ்சுகிறான். உடனே நக்கீரர் தனது ஞானக்கண்ணால் முனியனை பார்க்கிறார். அவன் வேறு யாருமல்ல, காளிதாசன் பிறவிதான் என்பதை அறிந்து கொள்கிறார். பிறகு அவனது வழியிலேயே சென்று உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்கிறேன் என்று தமிழ் அறியும் பெருமாள் பட்டத்தை பெறுவதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் கற்றுத்தருகிறார். அன்று சபை கூடுகிறது. ஔவையார் தலைமையில் அந்த விவாத கூட்டம் நடக்கிறது. அதில் நக்கீரரும் பங்கு பெறுகிறார். இப்போது விறகு வெட்டியாக இருக்கும் முனியன் அங்கு சென்று அந்த விவாதத்தில் கலந்து கொள்கிறான். விவாதம் நீளமாகவே இருக்கின்றது. அந்த விவாதத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக வெல்கிறான் முனியன் செண்பகவல்லியை. அது மட்டுமன்றி தமிழறியும் பெருமாள் பட்டத்தினையும் பெறுகிறான். பிறகு அங்கேயே செண்பகவல்லியை மனம் முடித்து கொள்கிறான். அவற்றை நடத்தி வைப்பவர் ஔவையார். அதற்கு தலைமை ஏற்று நடத்தி வைப்பவர் நக்கீரர். இதுதான் இந்த தமிழறியும் பெருமாள் திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். இந்த படத்தில் சந்தனகுமாரன் வேடத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருக்கிறார். அவர் முதலாக கிட்டத்தட்ட கதாநாயகனுக்கு இணையாக நீளமான காட்சிகளில் தோன்றும் கதாபாத்திரமாக நடித்த முதல் திரைப்படம் இந்த தமிழறியும் பெருமாள் திரைப்படம்தான். இந்த படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு திரைவரிசையில் 9வது படமாக அமைந்திருக்கிறது. வசியமான தோற்றத்துடன் மன்னரின் மகனாக நடித்திருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். காதல் காட்சிகளில் அவருக்கே உரிய எளிய வகையான நடிப்பை அன்றே சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த மக்கள் திலகத்திற்கு இந்த திரைப்படம் ஒரு ஆறுதலாக இருந்தது. ஆனால் திரையுலகில் மிகப்பெரிய கதாநாயகனாக வளர்வதற்கு இந்த திரைப்படம் எந்த வகையிலும் அவருக்கு உதவவில்லை. காரணம், இது தோல்வி படம் ஆனதால் மீண்டும் துணை வேடங்களுக்கே தள்ளப்பட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகத்திற்கு வழங்கப்பட்ட சம்பளம் 300 ரூபாய் மட்டுமே. அப்போது இவர் வளர்ந்து வரும் நடிகர் என்பதால் இவருக்கு ஜோடியாக பெரிய நடிகைகள் யாரும் நடிக்க முன் வராததால் பட்டம்மா என்ற நடிகையை 7ஆம் குழலி வேடத்தில் நடிக்க வைத்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் முதல் கதாநாயகி பட்டம்மா என்னும் நடிகைதான். அவரின் புகைப்படமோ தகவலோ நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்பது வருத்தமான ஒன்று. பல வெற்றி படங்களில் கதாநாயகியாக நடித்து வென்ற எம்.ஆர். சந்தானலட்சுமி அவர்கள் இந்த திரைப்படத்தில் செண்பக வடிவு என்னும் வேடத்தில் அரண்மனை அலப்பறையில் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். வாதத்தில் தமிழை நன்றாக உச்சரிக்கும் நடிப்பிலும் தன்னிடம் தோற்றுப்போன மந்திரி மற்றும் மன்னர்களை அடிமையாக்கும் மிரட்சியான நடிப்பிலும் சண்டித்தனமான ராணியின் நடிப்பை மிக அற்புதமாக வழங்கியிருக்கிறார் எம்.ஆர். சந்தானலட்சுமி அவர்கள். நக்கீரராக வி.ஏ. செல்லப்பா அவர்கள் மிக சிறப்பான நடிப்பை கம்பீரமாகவே நடித்திருக்கிறார். சபையில் தமிழை ஏற்ற இரக்கமாக உச்சரிக்கும் அழகிலும் அற்புதமாக தமிழை புகழ்ந்து பாடும் குரல் அழகிலும் வி.ஏ. செல்லப்பாவுக்கு நிகர் அவரே என்று இந்த திரைப்படத்தில் நிரூபித்திருக்கிறார். இந்த தமிழறியும் பெருமாள் திரைப்படம் விற்பனையாக காரணமே வி.ஏ. செல்லப்பா அவர்கள்தான். அவர்தான் அன்று மிகப்பெரிய நடிகராக இருந்ததால் அவருக்காக தான் இந்த திரைப்படம் விற்கப்பட்டது. விநியோகஸ்தர்கள் இந்த திரைப்படத்தை வாங்கினார்கள். இந்த திரைப்படத்தை விநியோகம் செய்தது வேறு யாருமல்ல, ஏலிசை ஏந்தல் எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள் தனது தியாகராஜா பிலிம்ஸ் மூலம் இந்த திரைப்படத்தை விநியோகம் செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் விளம்பரங்கள் மற்றும் சுவரொட்டிகளில் வி.ஏ. செல்லப்பா மற்றும் எம்.ஆர். சந்தானலட்சுமி இருவரின் படங்கள்தான் இடம்பெற்றது. அன்று ஊரெல்லாம் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளில் இவர்களின் இருவரின் படங்கள்தான் பெரிய அளவில் இருந்தது. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் என்று சொன்னால் அது
சிஎஸ் துரைராஜ் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களும் இவரும் ஒரே நேரத்தில்தான் கதாநாயகனாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். முற்பகுதியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும், பிற்பகுதியில் சிஎஸ் துரைராஜ் அவர்களும் நடித்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரின் துரதிர்ஷ்டமும் இந்த திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெறாதது ஒரு வருத்தத்திற்குரிய தகவல். இந்த திரைப்படத்தில் தோட்டக்காரனாக, விறகு வெட்டும் வேலைக்காரனாக, முனியன் என்னும் வேடத்திலும் அவருக்கே உரிய உச்சரிப்பும் கம்பீரமும் நகைச்சுவையும் மிக அற்புதமாக இருக்கின்றது. கிளைமேக்ஸ் காட்சியில் அரண்மனையில் எம்ஆர் சந்தான லட்சுமியுடன் விவாதம் செய்யும் காட்சியில் நகைச்சுவையை வெளிப்படுத்தியிருந்தாலும் மிக அற்புதமாகவே தமிழை உச்சரித்து வென்றிருக்கிறார் நகைச்சுவை வேந்தர் சிஎஸ் துரைராஜ் அவர்கள். இந்த படத்தில் தமிழ் இலக்கியம் சம்பந்தமான பாடல்களை தமது சொந்த குரலில் மிக அற்புதமாகவே பாடியிருக்கிறார் சிஎஸ் துரைராஜ் அவர்கள். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உடன் பிறந்த அண்ணனான எம்ஜி சக்கரபாணி அவர்கள் எம்ஆர் சந்தானலட்சுமியுடன் விவாதத்தில் கலந்து கொண்டு தோற்று சிறைக்கு செல்லும் காட்சியில் நடித்திருக்கிறார். சிறிய காட்சியானாலும் நிறைவான நடிப்பை வழங்கியிருக்கிறார். எம்ஆர் சந்தானலட்சுமியின் விவாதத்தில் கலந்து கொண்ட கணவன் மனைவியாக காளியன் ரத்னம் அவர்களும் சிடி ராஜகாந்தம் அவர்களும் மிக அற்புதமான நகைச்சுவை நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள். விவாதத்தில் அவர்கள் தோற்றாலும் எங்களுக்கு பணம் நகை வேண்டும் என்று அடம் பிடிக்கும் காட்சியில் இவர்களின் நடிப்பு நகைச்சுவையை வரவழைக்கிறது. இவர்களுக்கு ஈடு இணை கொடுத்து நடித்த நட்சத்திரங்கள் ஆர் பாலசுப்ரமணியம், எம்எஸ் தேவசேனா, டிஎஸ் ஜெயா, குமாரி மங்கலம், எஸ் யோகாம்மாள், கேஎன் ராஜாமணி, வி நடராஜ் ஆகியோர் முக்கியமான வேடங்களில் நடித்து இந்த திரைப்படத்திற்கு பலத்தினை பெற்று தந்திருக்கிறார்கள். மார்க்கஸ் பார்ட்லே மற்றும் மஸ்தான் ஆகிய இருவரின் சிறப்பான ஒளிப்பதிவும், எஃப் நாகூர், ஏ சுந்தரம் ஆகியோரின் கலையும், ஏ காசிலிங்கம் அவர்களின் படத்தொகுப்பும், உடுமலை நாராயணகவி அவர்களின் பாடல்களும், ஏவிஎம் நிறுவனத்தின் இசைக்குழுவான சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அந்த இசைக்குழுவின் இசையும் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. சோழர்கால பிரம்மாண்டமான அரண்மனை செட்டுக்கலை அன்று கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நியூட்டோன் ஸ்டுடியோவில் அமைக்கப்பட்டு அற்புதமாக படமாக்கியிருந்த அழகும் ரசிகர்களை கவர்ந்த இந்த திரைப்படம் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த தமிழறியும் பெருமாள் திரைப்படம் 16,000 அடியில் எடுக்கப்பட்டு 25/4/1942 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 30/4/1942 அன்று வெளியாகி வணிக ரீதியாக பெரிய அளவில் வெற்றியை பெறவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இதுவரை இந்த தமிழறியும் பெருமாள் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1942 ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களையும் ஆதரவையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.